இந்த கொடுமையை அனுபவிச்சு தப்பே பண்ணியிருக்க மாட்டான். போலீஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், சில சினிமாக்களில் கூட கேள்விப்பட்டிருப்போம். சும்மா போலீஸ்காரருக்கு இவருக்கும் வாய் தகராறு, ஒரு ஃபேக் கேஸ் போட்டு 4 நாள் உள்ள வச்சு அடிச்சு அனுப்பிச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடந்து எந்த குற்ற பின்னணி இல்லாதவங்கலாம் பாதிக்கப்பட்டிருந்தா இதை கேட்கணும்ல ஒருத்தர். நான் எப்போவோ கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம், இதுக்கு எப்போ சட்டம் போடுவீங்க? இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ்ல எஸ்பி சொன்னாரு, டிஐஜி சொன்னாரு, டிஜிபி சொன்னாருன்னு இல்லை, ஹோம் மினிஸ்டர் சொன்னா, கடவுளே சொன்னாலும் தப்பு பண்ணாத ஒருத்தனை நான் தண்டிக்க மாட்டேன். தப்பு பண்ணியிருந்தாலும் நான் சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவேன். நீதி வழங்குறது கோர்ட்டோட வேலைன்றது தான் போலீஸோட வேலை. அதை தாண்டி நீங்க யார் சட்டத்தை கையில் எடுக்க? அப்படி ஒரு நிலைமை வரும்போது இதுக்கு சட்டம் போட்டு நீ தொட்ட கெட்ட இப்படி பண்ணினா நான் அதை குற்றத்தில் தான் சேர்ப்பேன். பண்ணவங்களுக்கு அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணப்பட்டு வேலை போகும். அவங்க குடும்பத்தில் யாருக்கும் அரசு வேலை கொடுக்கப்பட மாட்டாது. அவங்க பர்மனெண்ட்டாக அதுக்காக ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் சொன்னால், எஸ்பி சொன்னார், டிஐஜி சொன்னான்னு செய்வானா? டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தால் செய்வானா? செய்ய மாட்டான்ல. அப்போ இந்த சட்டத்தை போட தவறியது யாரு? இன்னைக்கு ஸ்டாலினை குறை சொல்கிறோம், கண்டிப்பாக குறை தான். 75 ஆண்டு காலமாக எங்கே போனீங்க? யாருக்குமே பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் போடல, எடப்பாடியார் போடல, ஓபிஎஸ் போடல, அவங்க முன்னாடி இருந்த கலைஞர் போடல, எம்ஜிஆர் போடல, யாருமே போடல. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் உங்களுடைய கைப்பாவையா ஏவல் துறையா தான் இருக்கா? அந்த கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் பேசணும்ல. மாற்றத்துக்காக வரவர் பேசுறாரு, கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது, வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு இது விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இங்க ஜனநாயகமே இருக்காது, பேச்சு சுதந்திரமே இருக்காது, உங்களை என்ன இதை செய்யலாம்னு உங்களுக்கு தோணும். அதனால இது எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும். ஜனநாயகத்துல போன உயிர்கள் அத்தனைக்கும் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும்.